Hello friends, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான pancake எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு pancake பண்றதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துர்க்கேன். இந்த கப்ல தான் நான் மெஷர் பண்ணேன் பாருங்க. இந்த அளவுக்கு 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிருக்கேன். இதோட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த பவுடரா ஆட் பண்ண அந்த மிக்ஸை வந்து லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு பவுல் எடுத்து அதுல எக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு 3 எக் ஆட் பண்ண போறேன். நான் வந்து 2 கப் மைதா எடுத்தனால 3 எக் ஆட் பண்றேன். அது கரெக்ட்டா இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை தான் இன்னைக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நார்மல் எக் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா பீட் பண்ணிருங்க. ஒரு ஸ்பூன் வச்சோ இல்ல ஒரு விஸ்க் வச்சோ நல்லா பீட் பண்ணி விடுங்க. எக் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல ஃப்ளேவர்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றேன். உங்களுக்கு வந்து எக்கோட ஸ்மெல் பிடிக்காது அப்படினா கண்டிப்பா நீங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படினா எக்கோட ஸ்மெல்லே தெரியாது. இதோட ஃப்ளேவரே சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் இதோட சேர்த்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சுகரை பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துர்க்கேன். நான் வந்து பவுடர் பண்ணாம அப்படியே தான் ஆட் பண்றேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கரையணும். அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நல்லா சுகர் மெல்ட் ஆகுற அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 கப் அளவுக்கு milk ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. milk ஆட் பண்ணி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மைதா ஆட் பண்ணி வச்சிருந்த பவுல்ல இந்த மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க. குட்டி குட்டி கட்டிகள் கூட இல்லாம நல்லா mix பண்ணி விடுங்க. எல்லாம் சேர்த்து mix பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா இதல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க நம்மளோட pancake batter வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு 15 minutes இப்படியே வச்சிட்டு ஒரு 15 minutes கழிச்சு நம்ம panல வந்து ஊத்தலாம். அப்போ கரெக்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு pancake பண்றதுக்காக ஊத்தாப்பம் pan தான் எடுத்துர்க்கேன். இந்த ஊத்தாப்பம் நான்ஸ்டிக் panல அட் a டைம்ல நம்ம 3 ஊத்தாப்பம் ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு pancakeம் அட் a டைம்ல 3 pancake வந்து ரெடி பண்ண போறோம். இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியான மெத்தடாவும் இருந்தது. சோ நான் இந்த pan எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த pancake பட்டரை இந்த மாதிரி 3 இதுலயுமே ஊத்திடுங்க. ஊத்திட்டு ஒரு 2 minutes அப்படியே வேக விடுங்க. இப்போ 2 minutes ஆயிடுச்சு. ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இத அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போடிங்க அப்படினா ஒரு 1 minute வச்சிருந்தீங்கன்னா போதும் ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான நம்மளோட pancake ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இந்த pancake கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்லயும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and future updates பார்க்கிறதுக்காக மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.